Peacemakers of Christo. இயேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, நிறைய பேருக்கு பைபிள்ல நடந்த அற்புதங்கள், கடவுளுடைய மகிமையான காரியங்கள், பழைய ஏற்பாட்டில் முக்கியமாக நிறைய பேர்த்துக்கு நிறைய விஷயங்கள் தெரிவதே இல்லை. அதனால ஒவ்வொரு அற்புதங்களை பற்றி நாம் ஆழ்ந்து தியானிப்போம். தொடக்க நூல் 1வது அதிகாரத்தில் பார்க்கின்றோம், கடவுள் தமது வார்த்தையால் அனைத்தையும் படைத்தார். கடவுள் தன்னுடைய வார்த்தையினால் உலகத்தையே படைக்கின்றார். உலகத்தில் இருக்கிற ஜீவன்களை படைக்கின்றார். எதனால் படைக்கின்றார்? தன்னுடைய வார்த்தையினால் படைக்கின்றார். மீன் உருவாகு என்றார், கடல் உருவாகு என்றார், பூமி உருவாகு என்றார், பூமியும் தண்ணியும் செப்பரேட்டா போ என்றார், பகல் இரவு உருவாகு என்றார், இல்ல உயிரினங்கள் பறவைகள் உருவாகு என்றால் எல்லாத்தையும் தன்னுடைய வார்த்தையினால் அவர் உருவாக்குகின்றார். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. இரண்டாவதாக நாம் பார்க்கின்றோம், தன்னுடைய 6வது நாளிலே மண்ணை எடுத்து மனிதனை உருவாக்குகின்றார். இங்கு அவருடைய கரங்கள், அவருடைய மூளை, அவருடைய செயல்பாடுகள், அவருடைய உழைப்பு எல்லாம் மனிதனை உருவாக்குவதில் அமைந்திருக்கிறது. கடவுள் அந்த மகா சக்தி, அந்த ஜீவன் தன்னுடைய வார்த்தையினால் அனைத்தையும் உருவாக்குகின்றார். ஆனால் மனிதனை தன் சாயலாய் படைக்கும்படி அவர் ஆசிக்கின்றார். அந்த வேளையில மனிதனை உருவாக்க மண்ணை எடுத்து அவனுக்கு ரூபத்தை கொடுக்கின்றார். அழகான, இந்த உலகத்திலேயே அழகான படைப்பு எதென்றால் மனிதன் தான். அந்த மண் இருக்குது, அதுக்கு ரூபம் வந்துருச்சு, ஆனால் உயிர் இல்லையே என்றால் தேவன் தன்னுடைய வார்த்தையை எதனால் உருவாக்கினாரோ அதே போல தன்னுடைய ஜீவனால் மனிதனை உருவாக்குகின்றார். தன்னுடைய ஜீவனை எடுத்து மனிதனுடைய மூக்கிலும் வாயிலும் ஊற்றுகின்றார். அப்ப செத்து போன அந்த மண்ணு, உயிரில்லாத அந்த மண்ணுக்கு உயிர் வருகிறது. எல்லா நரம்புகளும், எல்லா நாடிகளும், இருதயம், கிட்னி எல்லாம் வேலை செய்ய ஆரம்பிக்கிறது. அப்ப மனிதனை படைப்பதில் தேவன் எவ்வளவு கண்ணும் கருத்துமாக வைத்திருப்பார். மற்ற படைப்புகளுக்கெல்லாம் முழுமை இல்லை, ஆனால் மனிதனுக்கு முழுமை இருக்கிறது. அது இறைவன் சாயலாக மாறுகிறது. இறைவன் சாயலாக மனிதன் இருக்கின்றானா? ஆம், இருக்கின்றான். ஆனால் இறைவனோடு இருக்கின்றானா என்றால் இன்று மனிதன் இறைவனோடு இல்லை. நிறைய பேத்துக்கு இறைவன் எங்கு இருக்கிறார், இறைவன் எங்கு இருக்கிறார் என்ற கொஸ்டின், கேள்விகள் ஏகப்பட்டது எழும்பிக் கொண்டே இருக்கிறது. அந்த தெய்வத்திற்கு, எந்த தெய்வத்திற்கு, அந்த தெய்வத்திற்கு அவர் எங்க இருக்கிறார் நீ பாட்டுக்கு அள்ளி விடுவ, அங்க இருக்கிறார், அங்க இருக்கிறார், இங்க இருக்கிறார், அங்க இருக்கிறார். எவனுக்கும் தெரியாது கடவுள் எங்க இருக்கிறார் என்று. யாருக்கும் தெரியாது கடவுள் எங்க இருக்கிறார். நீ கல்லுல தேடுவ, மண்ணுல தேடுவ, சிலையில தேடுவ, கோயில்ல தேடுவ, அங்க தேடுவ, அந்த நாட்டுல தேடுவ, இந்த நாட்டுல தேடுவ, அந்த புண்ணிய சத்திரம் இந்த புண்ணிய சத்திரம். ஆனால் அங்க போய் கடவுளை நீ காணாமல் திரும்பி வருவாய். எந்த இடத்துக்கு போனாலும் கடவுளை நாம் காண முடிவதில்லை. தெய்வ பிள்ளைகளை, ஒரு இன்ஜெக்ஷனை எடுத்து, நமக்கு காய்ச்சல் வந்துருச்சுன்னு இன்ஜெக்ஷனை போடுவோம். அந்த மருந்து என்ன செய்யும்? எல்லா இடங்களுக்கும் அது சென்று அங்கு இருக்கிற கிருமிகள் எல்லாம் அழித்து விட்டு நமக்கு ஒரு புதிய சக்தியை, புது உணர்வை கொடுக்கும். அது அந்த இன்ஜெக்ஷனுடைய புதுமை தன்மை. அவ்வளவு நல்லா வேலை செய்யும். ஆனால் தேவனுடைய சுவாசத்தை நாம் அனுதினமும் சுவைத்து கொண்டிருக்கின்றோம். தேவன் ஊற்றிய அந்த ஜீவனை அனுதினமும் அனுபவித்துக் கொண்டிருக்கின்றோம். மூச்சு நின்னா எல்லாம் போச்சு. அப்ப அந்த மூச்சு எது? கடவுளுடைய ஜீவன். அந்த ஜீவனை யார் கொடுத்தார்? கடவுள் கொடுத்தார். தெய்வ பிள்ளைகளே,
உயிருக்கு சொந்தமானவர் யார்? கடவுள். அப்ப அந்த உயிர் என்னிடத்தில் இருக்கையிலே நான் யாராக இருக்கின்றேன்? கடவுளாக இருக்கின்றேன். அந்த உயிர் என்னுள்ளாய் இருக்கும் பொழுது அந்த பரிசுத்த சக்தி, அந்த வல்லமையான சக்தி, அந்த உன்னத சக்தி எனக்குள்ளா இருந்து கொண்டிருக்கிறது. நான் அதை தான் சுவாசித்துக் கொண்டிருக்கின்றேன். அப்ப கடவுள் எங்கும் இருக்கிறார், எதிலும் இருக்கின்றார் என்றால் கடவுள் இங்கு இருக்கின்றார், இந்த இடத்தில் இருக்கின்றார், என்னோடு இருக்கிறார், எனக்குள்ளா இருக்கிறார். நான் அவரை தான் அனுபவித்துக் கொண்டிருக்கிறேன், நான் அவரை தான் அனுபவித்துக் கொண்டிருக்கிறேன். அப்ப அந்த தொடக்க நூல் முதல் அதிகாரத்துல எவ்வளவு ஒரு புதிய தன்மையை ஒரு மனிதன் பெற்றிருக்கின்றான், ஒரு புனித தன்மையை மனிதன் பெற்றிருக்கிறான் என்றால், நீ இன்னைக்கு நினைப்ப, ஐயோ நான் ஏழை, ஐயோ நான் படிக்காதவன், ஐயோ நான் பணக்காரன், ஐயோ நான் அதிகாரி, ஐயோ நான் பெரிய கவர்மெண்ட் ஆபீசர். யாராக இழிவான இடத்தில் இருந்தாலும், எளிமையான இடத்தில் இருந்தாலும், உயரமான இடத்தில் இருந்தாலும், எல்லா மனிதனும் கடவுளுடைய படைப்பு. எல்லா மனிதனுக்குள்ளாயும் இறைவன் இருந்து கொண்டிருக்கின்றார். எல்லா மனிதனுடைய உயிரிலும் கடவுள் தான் இருக்கிறார். அப்ப நான் யாரை சுவாசிக்கிறேன்? தேவனை சுவாசிக்கிறேன். அப்ப தேவன் எங்க இருக்கிறார்? எனக்குள்ளா இருக்கிறார். நம்ம உள்ள வச்சுக்கிட்டு வெண்ணெய வச்சுக்கிட்டு நெய்க்கு தேடின மாதிரி கதை. நம்மள்கிட்ட தான் நெய் இருக்குது. தேவன் நம்முடைய உள்ளத்துக்குள்ளாய் இருக்கிறவர் தேவன். அது தேவனுடைய ஆலயம். நம்முடைய உடல் தேவனுடைய ஆலயம், பவுலடிகளார் சொன்னதை போல. அப்ப இந்த தேவாலயம் எப்படி இருக்க வேண்டும்? பரிசுத்தமாக இருக்க வேண்டும். ஆனால் மனிதன் பாவத்திற்குள்ளாய் விழுந்து விடுகிறான், தீய பழக்கங்களுக்குள்ளாய் அடிமையாகி கிடக்கின்றான். அவன் தன்னையே சபித்துக் கொண்டிருக்கின்றான். அவ்வப்பொழுது நாம் நம்மையே சபித்து கொண்டிருக்கிறோம். தெய்வ பிள்ளைகளை, உடம்பு சரியில்லை, கால் வலிக்குது, கை வலிக்குதுன்னா நாம் நம்மளையே சபித்து கொண்டிருக்கின்றோம். அப்படி செய்யக்கூடாது. இந்த உடல் யாரால் படைக்கப்பட்டது? கடவுளால் படைக்கப்பட்டது. உன்னுடைய உடல் பரிசுத்தமானது, அது ஒரு தேவ ஆலயம். அதை நீ சபிக்கவே கூடாது, அதை பயங்கரமாக நீ பயன்படுத்தவே கூடாது, அது மேல் நீ எரிச்சல் அடையவே கூடாது. அது ஏனென்றால் கடவுளுடைய படைப்பு. நாம் எல்லாரும் ஆசீர்வாதமான பிள்ளைகள், தெய்வ பிள்ளைகளே. அதனால நம்ம எதையும் சபிக்க கூடாது, யாரையும் சபிக்க கூடாது. இந்த உடலை பாதுகாக்க வேண்டும், இந்த உடலுக்குள்ளா இருக்கிற தேவனை அனுபவிக்க வேண்டும். ஜெபிப்போம். என் நேச பிதாவே, கர்த்தவாகிய கர்த்தாவே, அப்ப ஆதி ஆகமத்தில் நாங்கள் காண்கின்றோம் சுவாமி, அப்பா நீர் எங்களை படைத்தீர் ஆண்டவரே. மண்ணிலிருந்து மனிதனை உருவாக்கி உன் ஜீவனை அவனுக்குள்ளாய் ஊற்றினீரே ஆண்டவரே. நாங்கள் இந்த உடலையும் பாதுகாத்துக் கொள்ளவில்லை ஆண்டவரே, எங்களுடைய மனதையும் பாதுகாத்துக் கொள்ளவில்லை ஆண்டவரே, எங்களுடைய கோயிலையும் பாதுகாத்துக் கொள்ளவில்லை சுவாமி, எங்களுடைய ஆத்மாவையும் நாங்கள் பாதுகாத்துக் கொள்ளவில்லை ஆண்டவரே. ஏசப்பா, எங்கள் பாவங்களை மன்னிக்கும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அவ்வப்பொழுது நான் என்னுடைய உடலையே சபித்திருக்கிறேன் ஆண்டவரே, இந்த வாழ்க்கையை சபித்திருக்கிறேன் சுவாமி. ஏசப்பா, இந்த உலகம் தருகின்ற எல்லா பாடுகளிலும், எல்லா பயங்கரமான தீய காரியங்களாலும் என்னால் வாழவே முடியாமல் தவிக்கிற தருணங்கள் என்னென்னோ சுவாமி. ஏசப்பா, இந்த வேளையிலே உம்முடைய பரிசுத்த வல்லமையான சக்தியினாலே ஆண்டவரே, இதோ இந்த ஜெபத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற எல்லா பிள்ளைகளுடைய உடலையும் பரிசுத்தமாக்குகிறோம் சுவாமி. அவர்களுடைய ஜீவனை பரிசுத்தமாக்குகிறோம் ஆண்டவரே. உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால் வரைக்கும் உம்முடைய பிரசன்னத்தை வைக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, எந்த சாத்தான்களும் சாத்தானுடைய சோதனைகளும் இந்த பிள்ளைகளை அணுகாமல் ஆண்டவரே, அந்த பிள்ளைகளுக்கு நல்ல உயிர் மூச்சை கொடுத்து வாழ வைங்க ஆண்டவரே. நல்ல சுகத்தையும் பலத்தையும் கொடுங்க சுவாமி. எல்லா துதிகன மகிமை உமக்கே என்று அருமையான பிள்ளைகளை உம்முடைய பரிசுத்தமான கல்வாரி பாதத்திலே சமர்ப்பித்து ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். திருசிலுவை ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம். தந்தை ஆசீர்வாதத்தின் திருசிலுவை. திருசிலுவை உனக்கும் உன் குடும்பத்திற்கும் வெளிச்சமாய் இருக்கிறது. நரக சர்ப்பம் உனக்கு அதிபதியாக வேண்டாம்.
சாத்தானே அப்பாலே போ, அபத்தங்களை இப்பிள்ளைகளுக்கு போதிக்காதே, நீ கொடுப்பது தீது, நீயே அந்த நஞ்சை உட்கொள். நற்கருணை ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் ஆசீர்வதித்து வழி நடத்தி காத்தருள்வாராக. ஆமேன், ஆமேன், ஆமேன். இயேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, முதல் முறையாக நாங்கள் உங்களுக்கு அனைவருக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். எத்தனையோ பிள்ளைங்க உங்க கஷ்டத்தின் மத்தியிலும் கவலையின் மத்தியிலும் எங்கள் ஏழை எளிய பிள்ளைகளுக்கு, அனாதை பிள்ளைகளுக்கு உங்களுடைய பத்தாத துணி, பயன்படுத்தாத துணி, பழைய துணிகளை கூட நீங்கள் அனுப்பி வைக்கிறீர்கள். இன்னும் ஏராளமானோர் நோட்டு, பேனா, புஸ்தகம், சோலார் லைட் என்று அனுப்பி வைக்கிறீர்கள். எங்களுடைய ஏழை குடும்பங்களுக்கு நீங்கள் உதவுவதற்காக எங்கள் மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். எங்களுடைய சபை ஸ்தாபகர் மோஸ்ட் ரெவரண்ட் பிஷப் ஹிபோரா குஷாலா அவர்கள் தலைமையிலும், எங்களுடைய சபை தலைவர் ஃபாதர் கிஷோர் பாபு தலைமையிலும் நீங்கள் அனுப்புகின்ற ஒவ்வொரு துணிகளும் ஏழை எளிய பிள்ளைகளுக்கு பகிர்ந்தளிக்கப்படுகிறது. பிள்ளைகள் படிப்பதற்கு பகிர்ந்தளிக்கப்படுகிறது. அதை தான் இந்த போட்டோல நீங்க பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். உங்களுடைய மனமார்ந்த உதவிகளுக்கு எங்கள் அன்பான ஜெபங்களும் நன்றிகளும். மற்றுமாக உங்களால் முடிந்த அளவுக்கு உங்களுடைய உற்றார் உறவினரிடம் சொல்லி கூட இந்த பழைய துணி, பத்தாத துணி, பயன்படுத்தாத துணிகளையும் மற்றுமாக ஏதாவது நோட்டு, பேனா, புஸ்தகங்களை கூட நீங்கள் தொடர்ந்து அனுப்பும்படியாக அன்போடு வேண்டுகின்றோம். மற்றுமாக ஒவ்வொரு நாளும் மதியம் 3 மணியிலிருந்து 5 மணி வரைக்கும் நீங்கள் அனுப்புகிற கருத்துக்களை ஆண்டவருடைய பாதத்தில் சமர்ப்பித்து, தெய்வ பிள்ளைகளை ஒரே குருவானவர் இறை இரக்கத்தின் ஜெபமாலை, இறை இரக்கத்தின் நவநாள், ஆராதனை, உன்னத திருப்பலி அர்ப்பணித்து ஜெபித்துக் கொண்டிருக்கிறோம். தெய்வ பிள்ளைகளை உங்களுடைய கருத்துக்கள் நிறைவேற அன்றாட ஆண்டவரோடு மன்றாடி கொண்டிருக்கிறோம். உங்க கருத்துக்களை அனுப்புங்கள். ஒருவேளை உங்கள் விண்ணப்பங்கள் நீண்ட நாட்கள் நிறைவேறாமல் இருந்தால் நேர்த்தி திருப்பலி அர்ப்பணியுங்கள். 3 திருப்பலி, 5 திருப்பலி, 7 திருப்பலி, 9 திருப்பலி, 12 திருப்பலி, 21 திருப்பலி, 33 திருப்பலி என்று நீங்கள் அர்ப்பணிக்கலாம். ஒருவேளை உங்களுடைய குடும்பத்தில் யாராவது மரித்திருந்தால் அவர்களுக்கு கிரகோரியன் மாஸ், அதாவது புனித கிரகோரியார் திருப்பலியை அர்ப்பணியுங்கள். 30 திருப்பலி ஒரு ஆத்மாவுக்காக ஒரு குருவானவர் என்னாலும் ஜெபித்துக் கொண்டிருப்பார். அவருடைய நித்திய இளைப்பாறுதலுக்காக ஜெபிப்பார். அதை நீங்கள் அர்ப்பணிக்கப்படியாக அன்போடு வேண்டுகின்றோம். மிரக்கல் ஆயில், அதிசய எண்ணெய், இது கோகனட் ஆயிலோ மற்ற எண்ணெயோ கிடையாது. இது நிஜமாகவே உயிரை காக்கும், வலியை நீக்கும், ஆஸ்மா வலிக்கும், மூச்சு வாங்குதலுக்கும், மூச்சு திணறலுக்கும், வயிற்று வலிக்கும், கால் வலிக்கும், தலைவலிக்கும், அனைத்திற்கும் பயன்படும். தெய்வ பிள்ளைகளே, இதை நீங்கள் வாங்கி பயன்படுத்தும்படியாக அன்போடு வேண்டுகிறோம். நீங்க மட்டும் பயன்படுத்துவது இல்லாமல் மற்றவர்கள்ட்டையும் சொல்லுங்க, இந்த எண்ணெயை வாங்கி பயன்படுத்துங்க, எல்லா வழிகளிலிருந்து ஆண்டவர் விடுதலை கொடுப்பார் என்று சொல்லும்படியாக அன்போடு வேண்டுகின்றோம். ரத்தத்தின் விடுதலை ஜெப புத்தகம் அந்த காலத்தில் நம்முடைய மூதாதையர்கள் அந்தோனியா தகடு, செபஸ்தியா தகடு எழுதுவதற்கு பயன்படுத்திய ரகசிய ஜெபங்கள் உடையவை, சக்திமிக்க ஜெபங்கள் உடையவை. இதை வாங்கி நீங்கள் பயன்படுத்தும்படியாக அன்போடு வேண்டுகிறோம். இது செய்வினை அகற்றுவதற்கும், கட்டுகளை உடைப்பதற்கும், குடும்ப வளர்ச்சி அடைவதற்கும் அருமையான ஜெபங்கள் உடையவை. இது தமிழ்ல, இங்கிலீஷ்ல இருக்கு. இதையும் நீங்கள் வாங்கி பயன்படுத்தும்படியாக அன்போடு வேண்டுகின்றோம். மற்றுமாக தெய்வ பிள்ளைகளே, ஒவ்வொரு நாளும் மதியம் 3 மணியிலிருந்து 5 மணி வரைக்கும் இந்த ஜெப வழிபாட்டில் கலந்து கொள்ளுங்க. இந்த சேனலை பார்க்கிறவங்க, இது கடவுள் கொடுத்த சேனல், இதை தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, இதை ஷேர் பண்ணுங்க. கஷ்டப்படுகிறவங்களுக்கு இந்த வீடியோவை அனுப்பி இதுல கலந்து கொள்ளுங்க என்று அன்போடு கேட்டுக்கொள்ளுங்க. இந்த ஊழியத்தை நீங்கள் வளர்க்கும்படியாக அன்போடு வேண்டுகின்றோம். God bless you all.